கோவில் திருவிழா கொண்டாடுவதில் கருத்து மோதல். சாமி கும்பிட உரிமை மறுக்கப்படும் நிலையில் பொதுமக்கள் தர்ணா. அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன் இந்து சமய நிலையத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பட்டாளம்மன் முத்தையா சாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற்றுள்ளது. திருவிழாவை மேல்மங்கலம் பகுதியைச் சேர்ந்த அனைத்து சமுதாய மக்களும் கும்பிடும் வகையில் வழிவகை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் கோவில் திருவிழாவை கும்பிட இருப்பதாக கூறியும் மேலும் கோவில் திருவிழாவிற்கான முன்னேற்பாடு பணிகளாக வாழைமரம் கட்ட ஒரு சாராருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை மூலம் நன்கொடையாளர்களை வைத்து திருவிழா நடத்தலாம் என கருத்து தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நன்கொடையாளராக குறிப்பிட்ட பிரிவினை சேர்ந்த நபர்கள் மற்ற பிரிவினை சேர்ந்தவர்களை கோவிலுக்குள் வரவிடாமல் தடுக்கும் வகையில் முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறி கும்பாபிஷேக திருவிழாவினை ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றுகூடி நடத்திட வேண்டும் என மேல்மங்கலம் அம்மாப்பட்டி தெரு பகுதியில் வசித்து வரும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்மங்கலம் அம்மாப்பட்டி தெருவிலிருந்து நாங்கள் பேசுகிறோம் சார். எங்களுக்கு 42 வருஷமாக முத்தியாகோயில் சுவாமி கும்பாபிஷேகம் நடக்காமல் இருந்தது. இப்போ நடத்தணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இது பண்ணோம். ஆனால் கீழே தெருக்காரங்க அதை செய்ய விட மாட்டேன்றாங்க. எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேன்றாங்க. எங்களுக்கு கோயில் வேணும், ஆனால் எங்களுக்கு அறநிலைத்துறையிலிருந்து ஒத்து வர மாட்டேன்றாங்க. இவங்க போகும்போது சரின்றாங்க, அடுத்து சரியில்லைன்றாங்க. நாங்கள் இல்லாதப்ப அவங்க கோயிலில் போய் வேலை பார்க்குறாங்க. எங்களுக்கு பாதி உரிமை வேணும். அவங்க எப்படி இருக்காங்களோ அது மாதிரி நாங்களும் வேணும். இது கிராமத்து கோயில் தானே, சொந்த கோயில் கிடையாதுல்ல. எங்களுக்கு கோயில் வேணும், இல்லாட்டி நாங்கள் இந்த உண்ணாவிரத்துலேருந்து நாங்கள் போக மாட்டோம். அது 28 வருஷமாக போராடிட்டு தான் இருக்கோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 28 வருஷமாக போராடுறோம். அதுக்கு எங்களுக்கு நியாயமோ தீர்ப்போ எதுவுமே இன்னும் கிடைக்கல. அவங்ககிட்ட என்னன்னு எங்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்க வரைக்கும் இந்த கூட்டம் ஓயாது. இது இப்படியே தான் இருக்கும். கோயிலே எங்களுக்கு உரிமை, எங்களுக்கு அந்த உரிமையை கேட்கிறோம். சம உரிமையை தனிப்பட்ட கோயில் நாங்கள் போய் கேட்க போறது கூட கிராமத்து கோயில பாதி எங்களுக்கு வேணும். எத்தனை தடவை நாங்கள் 1997 இருந்து இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. 28 வருஷமா, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 28 வருஷம் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்காம இருக்கு. எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்தான். அதிகாரியா அந்த பக்கம் தான் இருக்காங்க. இப்ப கல்லு பதிக்கும் போது எங்க வாங்கி எல்லாம் செஞ்சு விட்டு இப்ப கும்பிடக்கூடாதுன்னு எங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து முடிச்சு